ஹலோ பசங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் உள்ள இன்னைக்கு நம்ம இருக்கோம். மேம் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ஏஐ யூஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா? எஸ், நிறைய இடத்துல உங்களுக்கு இது வந்திருக்கும். ஏஐ 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 எல்லா இடத்துலையுமே இப்போ ஏஐ தானே. அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம்? எஸ், நம்மளால எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம், என் கூட வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எதெல்லாம் பேசிக்காக பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒரு சிம்பிள் ஸ்டடி பிளான் நீங்கள் ஃபாலோ அப் பண்ணலாம். இந்த சிம்பிள் ஸ்டடி பிளான்க்கு நீங்கள் என்ன பண்ணணும், எப்போ உங்களோட எக்ஸாம் டேட் வருது, இல்லை எந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும் ட்ரை பண்ணுறீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயத்த நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா ஏஐ நமக்கு ஒரு பக்காவான ஸ்டடி பிளானை ப்ரிப்பேர் பண்ணி தரும் கண்டினியூஸ்லி. அடுத்து பாருங்க, டவுட். என்ன டவுட் வந்தாலும் போதும், நம்ம ஈஸியா ஏஐட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்க முடியும். ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு கான்டென்ட் தெரிஞ்சிருந்தாதான் அது கொடுக்குற இன்புட்டை வச்சு நீங்க ஸ்டெப்ஸ் போட முடியும். கான்டென்ட் சுத்தமா தெரியலனா கண்டிப்பா நீங்க ஒரு டீச்சர் கிட்ட அந்த கான்டென்ட்டை கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ஏஐட்ட இருந்து நீங்க ஹெல்ப் எடுத்துக்கலாம். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணலாம். நீங்க ஜென்ரலா கூகுள் கிட்ட ஒரு இன்புட் கொடுக்கும்போது, அதாவது நீங்க என்ன பண்ணுவீங்க, கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு போவீங்க, ஏதாவது ஒரு இன்புட் கொடுப்பீங்க, அதை சர்ச் பண்ணி எடுத்து கொடுக்கும் இல்லையா? அதே மாதிரி ஏஐ கிட்ட போயிட்டு நீங்க இந்த டாபிக்ல இருந்து எனக்கு டவுட் வேணும், இந்த டாபிக்ல இருந்து எனக்கு டவுட் வருது, அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இதுல நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுங்கன்னு சொல்லி உங்களுடைய ப்ராம்ப்டை நீங்க கரெக்டா கொடுக்குற பட்சத்துல உங்களுக்கு நிறைய நம்பர் ஆஃப் ரிலேட்டட் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கிடைக்கும் பசங்களா. தென் ஒரு பெரிய லெசனா இருக்கு மேம், எனக்கு ஈஸியா சம்மரைஸ் பண்ணி கொடுக்கணும்னாலும் அதுக்கும் நம்ம ஏஐ ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஒரு ஃபிளாஷ் கார்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு, இல்லைன்னா ஒரு குயிக் ரிவிஷன்ஸ்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஏஐ ஹைலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்டடி ஹெல்ப்பர் அப்படிங்கறத நீங்க மறந்துடாதீங்க. கண்டினியூஸ்லி, வாட் இஸ் ஏஐ? இது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நம்ம கொடுக்குற நம்மளுடைய ஆர்டர்ல இருந்து அது நமக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குது, சரிங்களா? ஸோ நம்ம அதுக்கு இன்புட் கொடுக்குறோம், கம்ப்யூட்டர் திங்க் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால டிஃபிகல்ட் லெசன்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஒரு ஆர்டர்ல இருந்து ஹையர் ஆர்டர் வரைக்கும் எனக்கு டவுட் வருதுன்னா இது பக்காவா உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துரும். கண்டினியூஸ்லி நீங்க டவுட்ஸ் நிறைய கேட்கலாம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு டாப்பிக்கை குயிக்காக நீங்கள் ரிவைஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளி லைக் உங்களோட ஒர்க் அசிஸ்டன்ட் மாதிரி அதை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து கண்டினியூஸ்லி ஏஐ as a ஸ்டடி பிளானர். ஸோ ஸ்டடி பிளானராக பேஸ் பண்ணும்போது நான் என்னென்ன சொல்லலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இஃப் இட் இஸ் பிகம் as a ஸ்டடி பிளானர், டெய்லி ஸ்கெடியூல்ஸை எனக்கு ப்ராப்பராக அலைன் பண்ணி கொடுத்துரும். எந்த சப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் படிச்சாங்கிறத இம்பார்ட்டன்ஸை முன்னாடி இன்புட் கொடுத்தவங்க, அதாவது நிறைய பேர் இதை படிச்சா பெட்டர் ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டடி டைம் அப்போ ரிமைண்ட் பண்ணிட்டு நீங்க படிச்சீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஏஐயை வைஸா யூஸ் பண்றதுக்கு கத்துக்கங்க. கண்டினியூஸ்லி உங்களுடைய டவுட் சால்வரா இருக்கிற பட்சத்துல எந்த டைம்ல வேணும்னாலும் நீங்க டவுட்ஸ் கேட்டுக்கலாம். சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீங்க ஈஸியா பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். டிஃபிகல்ட் டாபிக்ஸையும் நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பசங்களா, மறந்துடாதீங்க. ஓகே, ஏஐ ஃபார் ரிவிஷன். ரிவிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல கீ பாயிண்ட் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்ல ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் மிக்ஸ்அப் பண்ணி எனக்கு ஒன்னா கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த ஃபிளாஷ் கார்ட்ஸ் ரெடி பண்றதா இருக்கட்டும், எல்லாத்தையும் குயிக்கா சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடும். ஸோ உங்களோட ஒர்க் அசிஸ்டன்ட் இங்க எக்ஸாம்க்கு ஹைலி ஹெல்ப் பண்ணுது. நவ் ப்ராக்டிஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன பண்றீங்க, கொஸ்டின் பேப்பரே உங்களால குறிப்பிட்ட மார்க்ஸ் கொடுத்து குறிப்பிட்ட ஸ்பிளிட் அப்ஸ் கொடுத்து ரெடி பண்ண முடியும். தென் குவிஸ் ட்ரை பண்ண முடியும், அதுல ஆன்சர்ஸை இன்ஸ்டன்டா உங்களால செக் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ ஒர்க் ஏஐ பண்ணுது. ஆனா எல்லா ஒர்க்கையுமே ஒரே ஏஐ மட்டும் பண்ணாது, அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு. அது என்னென்னு சொல்லி இப்ப நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட், உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த இது தாண்டி நிறைய அப்கிரேடட் ஏஐஸ் எல்லாம் இருக்கு, ஓகேங்களா? எக்ஸாம் பேசிஸ்ல உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸா ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றதுக்கு, ஈஸி ஹேண்ட்லிங்கா இருக்கிறதுக்கு நான் இங்க எனக்குள்ள சொல்றது, சாட் ஜிபிடி அண்ட் கூகுள் ஜெமினி ரெண்டையும் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நல்லா ஈஸி ஹேண்ட்லிங்கா இப்போதைக்கு இருக்கும். இப்போதைக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணிப்பீங்க. ஹையர் கிரேட் அப்கிரேடுக்குலாம் நீங்க போகவே வேண்டாம். இதை நான் ஹைலி சஜஸ்ட் பண்றேன் பசங்களா.
அடுத்தது ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அடுத்தது என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ கிளாட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி குவிஸ்லெட்ஸ் வந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் வரும். ஸோ அதுலேருந்து ஃபிளாஷ் கார்ட்ஸ் மூலிமா நீங்கள் ஆன்சர்ஸ் செக் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மேத் அண்ட் கிராமர்லி. ஃபோட்டோ மேத் யூஸ் பண்ணி நீங்கள் மேத்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிக்க முடியும். கிராமர்லி யூஸ் பண்ணி உங்களோட டவுட்ஸை இன்ஸ்டண்ட்டாக கிளியர் பண்ணிக்க முடியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்ரீ டேர்ம்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இம்பார்ட்டண்டான ரூல் என்ன? ஏஐ கிட்ட நீங்க கொடுக்குற லெசன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது. அதாவது நீங்க கரெக்டான இன்புட் கொடுக்கணும். செகண்ட், அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனல் மெசேஜ் டு யூ ஆல் பசங்களா, ஏஐ ஸ்மார்ட்டர் தான். ஏன்னா நம்ம கொடுக்குற இன்புட்ல இருந்து தான் அது ஒர்க் பண்ணுது. அதை விட நம்ம ஸ்மார்ட்டர். ஸோ லெசன்ஸை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை ஒரு ஒர்க் ஹெல்ப்பராகவும் ஒர்க் அசிஸ்டண்டாகவும் மட்டும் வச்சுக்கோங்க. அதை கம்ப்ளீட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரெண்டாவது விஷயம், எந்த இடத்துலையுமே பேமெண்ட் பே பண்ணி நீங்கள் அப்கிரேட் பண்ண தேவையே இல்லை. ஸோ அதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி நிறைய ஏஐஸ் இருக்கு. இது எல்லாமே ஈஸி ஹேண்ட்லிங்க்கு உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோன்ட் வெரி, டெஃபினட்டாக ஏஐயை ஒரு ஒர்க் அசிஸ்டண்ட்டாக வச்சு தான் நம்ம ஹெல்ப் வாங்கி நம்மளுடைய ஸ்மார்ட்டர்னஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமே தவிர அதுட்டு நம்ம ஒரு ஒர்க் அசிஸ்டண்ட்டாக மாறிடக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் டாபிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் பசங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் செஷன்.